Hi students, now we are going to see about electricity. Okay. All the materials made up of small particle is called atom. Okay. Everything around is called matters. Okay. நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களும் பருப்பொருட்கள். ஓகே. இந்த பருப்பொருட்கள் மிகச் சிறிய அளவிலான துகள்களால் ஆனது. அதுதான் சொல்லுவாங்க atom. Okay. All the material is made up of a small particle is called atom. Okay. So atom is the smallest particle. Okay. Atom is the smallest particles. Smallest particle. Okay, atom is the smallest particle. Okay. So atom and the center of the atom is called nucleus. Okay. அந்த அணுவினுடைய அந்த மைய பகுதியை என்ன சொல்லுவாங்கன்னா உட்கரு. என்ன சொல்லுவாங்க? உட்கரு, அதாவது நியூக்ளியஸ். சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ். ஓகே. சென்டர் ஆஃப் தி ஆட்டம். ஓகே, சென்டர் ஆஃப் தி center of the atom erna nucleus. Okay, center of the atom nucleus. பாத்தீங்கன்னா atom எப்படி இருக்கு பாருங்க. the atom அதாவது 1 2 3 4 பிளஸ் 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 பிளஸ். ஓகேவா? அப்புறம் 1 2 3 4. ஓகேவா? இது என்னது? ஓகே. இதுல இங்க பாத்தீங்கன்னா என்னது? ஆட்டம். ஓகேவா? என்னது? ஆட்டம். இப்போ இந்த ஆட்டத்தினுடைய சென்டர் பகுதி தான் என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியஸ். என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியஸ். ஓகே. ஆட்டத்தோட சென்டர் பகுதி என்னது? நியூக்ளியஸ். ஆட்டத்தோட சென்டர் பகுதி என்னமா? நியூக்ளியஸ். ஓகேவா? ஆட்டத்தோட சென்டர் பகுதி நியூக்ளியஸ். இங்க பாருங்க. 1 2 3 4. 1 2 3 4. நான் பிளஸ் போட்டுருக்கேன்ல, இது என்னது? புரோட்டான். ஓகேவா? என்னது? புரோட்டான். சொல்லுங்க புரோட்டான். ஓகே, புரோட்டான். ஓகேவா? ஓகே. இதுல இதக்கலா இதுதான் சொல்லுவாங்க எலக்ட்ரான். சொல்லுவாங்க எலக்ட்ரான். ஓகே, எலக்ட்ரான். இப்போ இது என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேர் என்னமா? நியூக்ளியஸ். இதோட நேம் என்னது? இதோட நேம் வந்து என்னன்னா இந்த நேம் இந்த ரவுண்டுல இந்த இது என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியஸ். ஓகே, உட்கரு. இது என்னன்னா புரோட்டான். ஓகே, இது என்ன சொல்லுவாங்க? இந்த பிளஸ் போட்டது என்னது? புரோட்டான். இந்த கிரீன் என்னன்னா நியூட்ரான். ஓகேவா? கிரீன் என்னது? நியூட்ரான். ஓகே, நியூட்ரான். இது புரோட்டான், நியூட்ரான். இது என்னது? எலக்ட்ரான். என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரான். ஓகே, எலக்ட்ரான். ஓகேவா?
இந்த ஆட்டத்துல வந்து 3 இம்பார்ட்டன்ட் முக்கிய பகுதிகள் என்ன புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் ஓகே புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் and எலக்ட்ரான் ஓகேவா இதுல புரோட்டானுக்கு என்ன சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேவா பாசிட்டிவ் charge. Neutron has no charge. Neutron has no charge. Electron has negative charge. ஓகேவா electron has negative charge. அதாவது இந்த ஆட்டத்தோட சென்டர் பகுதியில யார் இருப்பாங்கன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஓகே புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ் நோ சார்ஜ் ஓகே புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரான் வந்து நோ சார்ஜ் ஓகே சார்ஜ் கிடையாது இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் இந்த ரெண்டையும் சேர்ந்து சொல்லுவாங்க நியூக்ளியஸ் ஆட்டத்தினுடைய மைய பகுதி உட்கரு ஓகே ஆட்டத்தினுடைய மைய பகுதி உட்கரு சோ எலக்ட்ரான் இந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா revolve around the nucleus okay in circular pathway electrons negative charge electrons revolve around the nucleus okay electric charge neutron revolve around the nucleus in circular path okay appo the atom consisting of 3 important parts okay proton neutron and electron okay and electron இங்க பாத்தீங்கன்னா electron வந்து இந்த revolving around the nucleus okay in circular orbit இந்த electricity is in the form of energy okay electricity in the form of energy okay electricity in the form of electricity is in the form of energy okay in the form of energy electricity is in the form of energy like heat magnetism okay so electricity என்பது என்னது ஒரு ஆற்றல் வடிவம் okay ஒரு ஆற்றல் வடிவம் in the form of energy like heat and magnetism which is associated with okay which is associated with electric charge okay with electric charge okay with electric charge okay electricity in the form of energy which is associated with electric charge okay இந்த electric charge வந்து என்ன சொல்வாங்கன்னா that inside the atom that exists inside the atom okay so electricity is in the form of energy which is associated with the electric charge that exists inside the atom okay that exists inside the atom okay that exists inside the atom okay so that exists inside the atom so இந்த electric charge வந்து என்ன சிம்பலை டினோட் பண்ணுவாங்கன்னா q இந்த சிம்பல்ல q so electric charge என்ன சிம்பல்ல நோட் பண்ணுவாங்க அப்படினா electric charge is denoted as the symbol q ஓகேவா q electric charge is denoted as the symbol q okay one unit of electric charge in a unit is called coulomb okay it's called coulomb electric charge is measured in a unit okay electric charge is
measured in a unit is called coulomb. Okay. Unit of electric charge. This is unit of electric charge. Okay. Unit of electric charge enna coulomb. Okay. Coulomb. Okay, coulomb. So electric charge is measured in a unit is called coulomb. Okay. 1 unit of coulomb is 6.242. Okay. 1 unit of coulomb. 1 unit of coulomb is equal to 1 unit of coulomb is equal to 6.242 into 10 power 18 proton or neutron. Sorry, proton or electron. Okay, proton or electron. Okay, 1 unit of coulomb is equal to 6.242 into 10 power 18 proton or electron. Okay, proton or electron. Okay, proton or electrons. Okay, so then the introduction to electricity. Atom is the smallest particle. Atom consisting of 3 particles: proton, neutron, electron. Proton has positive charge, neutron has no charge, electron is negative charge. Electricity is in the form of energy like heat, magnetism, which is associated with the electric charge, the symbol Q that exists in the inside the atom. Unit of electric charge is measured in coulomb. 1 unit of coulomb is equal to 6.242 into 10 power 18 proton or electron. Okay, thank you.